ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஷ்மாதி விலாக். இன்னைக்கு விலாக் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வைகாசி விசாகம் விலாக் தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா அது அக்கா வந்து ஒரு நாள் வந்து 11 மணிக்கு போடுறாங்க, அப்புறம் ஏதாவது ஒரு டைம் போடுறாங்க அப்படின்னு வந்து நினைப்பீங்க ஒரு சிலர். எனக்கே வந்து எந்த டைம் போகிறோன்னு எனக்கே தெரியல. எப்போ கொஞ்சம் டைம் கிடைக்குதோ அப்போ எடிட் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்குது. அதனால வந்து காலையில் போடலாம்னு நினச்சிட்டு இருந்தோம். அதில் கொஞ்சம் வேலை இருந்ததால இப்போ வந்து போடுற மாதிரி இருந்தது. இன்னைக்கு மதியத்துக்கு மேலே தான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருந்தேன். காலையில் வந்து பூஜை பண்ணலை, ஒரு ஈவினிங் போல் நம்ம பூஜை பண்ணிக்கலான்றதுக்காக. யாரெல்லாம் வந்து முருகப்பெருமானோட பிறந்தநாள் வைகாசி விசாகத்தை எப்படி செஞ்சீங்கன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாரோட வேண்டுதலும் வந்து முருகப்பெருமான் நடத்தி கொடுப்பாருன்னு நானும் வேண்டிக்கிறேன். அப்புறம் யாரெல்லாம் விரதம் இருந்து முருகப்பெருமான் வழிபட்டீங்க அப்படின்றதையும் சொல்லுங்க. நான் வந்து காலையிலேயே குளிச்சுட்டு பூஜை ரூம் போயிட்டு வேண்டுதல் என்ன நடக்கணும் அப்படின்றத வந்து வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து விரதம் இருக்க ஆரம்பிச்சேன். போன வருஷம் பாத்தீங்கன்னா காலையில மட்டும் விரதம் இருந்து மதியம் வந்து சாப்பிட்டு இருந்தேன். இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா சாமி வந்து படைச்சு முடிச்சுட்டு பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஒரு 4 மணிக்கு பூஜை ஆரம்பிச்சா ஒரு 6 மணிக்குள்ள முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடலான்ற மாதிரி தான் ஆரம்பிச்சேன். நான் எப்படி விரதம் இருந்தேன்னு பாத்தீங்கன்னா தண்ணி மட்டும் தான் குடிச்சிருந்தேன். வேற எதுவுமே பால் டீ இது எதுவுமே சாப்பிடாம நான் விரதம் இருந்தேன். என்னோட விரதத்துல பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபேமிலியில மைதிலி சிஸ்டருக்கு, அதுக்கப்புறம் சத்யபிரியா, அதுக்கப்புறம் சசிகலா இவங்களுக்காகவும் சேர்ந்து வந்து வேண்டியிருந்தேன். இவங்களுக்கு மட்டும் இல்லாம குழந்தை பாக்கியம் இல்லாத எல்லாருக்காகவும் முருகப்பெருமான் வந்து குழந்தை பாக்கியம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். அடுத்ததான் சசிகலாவோட ஹஸ்பண்டுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதுவும் சரியாகணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டேன். மதியத்துக்கு மேலதான் வந்து கோலம் போட ஆரம்பிச்சேன். மாக்கோலம் வந்து போடல, அரிசி மாதம் வந்து கோலம் போட்டிருந்தேன். எப்படியோ வந்து இவங்களாம் வந்து களைச்சிடுவாங்கன்றதுக்கு அப்பதான் வந்து கோலம் போட்டிருந்தேன். மதியானம் வந்து சாப்பாட்டு வேலை முடிச்சுட்டேன். நேற்று வந்து செவ்வாய்க்கிழமை காய் போட்ட சாம்பார் வச்சிருந்தேன். இன்னைக்கு அதனால கத்திரிக்காய் முருங்கப்பா விட்டு காரக்குழம்பு வச்சுட்டு வாழைக்காய் பொடி மாசம் வந்து பண்ணியிருந்தேன். எனக்காக வந்து பானகம் வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தேன். தண்ணி குடிக்க ஏதோ எனக்கு, ஆனா தண்ணி குடிச்ச மாதிரி இல்லை, வயிறு ரொம்ப மாதிரி இல்லை, ஃபர்ஸ்ட் எடுக்கிற மாதிரி இருந்தது. அதனால வந்து சரி பானகம் கொஞ்சமா போட்டு வச்சுக்கிட்டா தண்ணிக்கு பதிலாக பானகம் குடிக்கலான்றது அது வந்து போட்டு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தேன் திணை மாவு செய்யறதுக்காக திணையை வந்து ஊற வச்சிருந்தேன். ஏற்கனவே வாங்கிட்டு வந்து வச்சிருந்தேன். அந்த திணை வந்து கொஞ்சமா இருந்தது, அதான் இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எடுத்து பாக்குறேன், ஒரு மாதிரி பசங்க கிட்ட கொடுத்து நல்லா இருக்கான்னு பாரு, ஒரு மாதிரியா இருந்தது பாக்குறதுக்கு. எது இப்படி வீணா போயிடுச்சுதான் நினைச்சிட்டு அதுக்கப்புறம் வாங்கிட்டு வர சொல்லி அதுக்கப்புறம் ஊற வச்சு ஒரு நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் துண்டல வந்து காய வச்சுட்டேன். சைட்ல வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபாத்திரத்துல தண்ணி வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அந்த பஞ்சபாத்திரத்துல வந்து தண்ணி வைக்கிறப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சமா வெட்டி வேர் போட்டு வச்சா நல்லா கமன்னு இருக்கும் பூஜை ரூம்ல. அதனால வெட்டி வேர் கொஞ்சமா போட்டு அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்ததான் வந்து அபிஷேகத்துக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அபிஷேகம் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா முருகப்பெருமானோட பிறந்த நாள் இல்லையா, கொஞ்சம் வந்து அபிஷேகம் வந்து கொஞ்சம் நிறைய செய்யலான்ட்டு அதை வந்து கொஞ்சமா ரெடி பண்ணி வச்சிருந்தேன். இவங்கள பாத்தீங்கன்னா மானம் அப்ப மூடிட்டு இருந்தது. கரெக்டா வந்து பூஜை வேலையை ஆரம்பிக்கிறேன், ரொம்ப இருட்டிக்கிட்டு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. கடைக்கு போயிட்டு வெத்தலைப்பாக்கு இருக்கு, வாழைப்பழம் வாங்கிட்டு வர சொல்லலாம்னு நினைச்சிட்டு நான் மழையை பார்த்துட்டு வாங்கிட்டு வரவே சொல்லலை. அந்த அளவுக்கு மழை பெஞ்சிட்டே இருந்தது. இந்த மழையிலேயே வந்து சரி நம்ம ஆரம்பிச்சலாம், நைவேத்தியம் பண்றதுக்கு ஆரம்பிச்சலான்ட்டு ஆரம்பிச்சிருந்தேன். இந்த திருப்பாக்கு செய்யலான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருந்தேன். கடலமாவு இருந்தது, எனக்கா ஞாபகம் இல்லை. கடலமாவை பார்த்தோன்னே சரி திருப்பாக்கு செய்யலான்ட்டு கொஞ்சமா ஆரம்பிச்சிருந்தேன். லைட்டா தான் தூரல் போடுது, கரண்ட்ல ஆஃப் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் தினைமாவை அரைச்சு வச்சலான்னு அரைச்சு வச்சுட்டேன். அரைச்சு வச்ச உடனே பாத்தீங்கன்னா கரண்ட் ஆஃப் ஆனதான் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் போல வரல. அது வரைக்கும் நல்லதா போச்சு. கரண்ட் நம்ம அரைச்ச பிறகு கரண்ட் ஆஃப் ஆச்சுன்ட்டு அதுக்கப்புறம் திருப்பாக செஞ்சிடறேன். திருப்பாக வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். முருகப்பெருமானுக்கு இந்த நைவேத்தியம் ரொம்ப பிடிச்சது. அதனால கடலமாவு வந்து பாத்தீங்கன்னா 1 கப்பு வந்து எடுத்துக்கிட்டேன். லைட்டா கடலமாவு வந்து வெறுமானில வறுத்துட்டு அது நல்லா ஆறின பிறகு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பச்சை பாலை வந்து 1 கப்பு மாவுக்கு 1.5 கப்பு பச்சை பாலை சேர்த்து நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி வைக்கணும். ஏன்னா கடலமாவு வந்து நம்ம கரைக்கிறப்ப பாத்தீங்கன்னா கட்டியா ஆகுன்றதுனால ஃபர்ஸ்டே வந்து நம்ம கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அடுப்புல வைக்கணும். நல்லா கரைக்க பாத்தீங்கன்னா நல்லா திக்காயிடும். அதுக்கப்புறம் வந்து 1 கப்பு கடலமாவு எடுத்தோம் இல்லையா, 1.5 கப்பு வந்து சர்க்கரை சேர்த்தா சரியா இருக்கும். உங்களுக்கு இனிப்பு வந்து அதிகமா வேணாம்னா வந்து 1 கப்பு 1.25 கப்பு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அந்த முழு சர்க்கரை வேணும்னா 1.5 கப்பு சேர்த்தா கரெக்டா இருக்கும். நம்ம வீட்டுல ஒருத்தவங்களுக்கு பிறந்த நாளா எப்படி ஒரு ஸ்வீட் செய்வோமோ அதே மாதிரி வந்து அவங்க பிடிச்சதுக்கு வந்து செஞ்சு கொடுப்போம் இல்லையா அன்னைக்கு, அதே மாதிரி அவருக்கு பிடிச்சது வந்து சரி செய்யலாம் அப்படின்னு. பால் வேற கொஞ்சம் இருந்தது, ஏன்னா அபிஷேகத்துக்கு வந்து பால் கொடுத்துருந்தேன். அது வந்து அபிஷேகம் வந்து பண்ண முடியல. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அபிஷேகம் வந்து பண்ணிட்டு போயிட்டாங்கன்றதுனால அந்த பால் அப்படியே இருந்தது. சரி இந்த ஸ்வீட் செய்யலான்ட்டு அதை ஆரம்பிச்சிருந்தேன். அதுக்காக தான் அந்த ஸ்வீட் வந்து செஞ்சிருந்தேன். போன வருஷம் காலையிலேயே வந்து பூஜை வேலையெல்லாம் முடிச்சுட்டு பிரம்மமுகூர்த்த விளக்கெல்லாம் ஏத்திட்டு அபிஷேகத்துக்கு பால் கொடுத்துட்டு பெருமாள் கோவில்ல வந்து கருட சேவை நடந்தது, அங்க போய் பார்க்க போயிருந்தேன். இந்த வருஷம் பாத்தீங்கன்னா காலைல எந்திரிக்கிறது லேட் ஆயிடுச்சு. ஏன்னா நைட்டு காதுல வந்து எறும்பு போயிட்டு காது வந்து அந்த வலி செம்ம வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பால் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வான்னு சொல்லியிருந்தா அபிஷேகமே பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு இன்னொரு கோயில்ல போய் கொடுக்கலான்னு போனா அங்கேயும் அங்க யாருமே இல்லைன்ட்டா. அதுக்கப்புறம் ஒரு 8:30 மணிக்கு மேல கொடுக்கலான்னு போனா
அப்பதான் அபிஷேகம் வந்து பண்ணி முடிச்சிட்டாங்க. ஏன்னா நாங்க கொஞ்சம் தூரமா இருக்குன்றதால எங்களுக்கு சரியா தெரியல, அதனால டைம் ஆயிடுச்சு. அதனால பால் வந்து அப்படியே இருந்தது, அதனால பால் காய்ச்சி வச்சுட்டு திருப்பாக்கு வந்து செஞ்சிருந்தேன். பிரசாதம் செய்யறப்பே பாத்தீங்கன்னா கரண்ட் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருந்தோம், கரண்ட் வரட்டும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் போயிட்டு தான் பூஜை வேலை வந்து ஆரம்பிச்சிருந்தான். அஸ்வின் வந்து கிளாஸ் போயிட்டு அப்பதான் வந்திருந்தான். அவன் இருந்தாதான் எனக்கு அபிஷேகத்துக்குலாம் அவன் வந்து ஓரளவுக்கு ரெடி பண்ணியிருப்பான். அதனால எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்குன்றதால நான் வந்து பால், தயிர், அரிசி மாவு இதெல்லாம் வந்து எடுத்து வச்சிருந்தேன். அவன் வந்து சந்தனம், அதுக்கப்புறம் விபூதி, குங்குமம் இதெல்லாம் கரைச்சி வந்து அவன் அபிஷேகத்தை வந்து ரெடி பண்ணியிருந்தான். அதுக்கப்புறம் சாமி வந்து வெட்டி விரல தேய்க்கிறதுக்கு, லெமன் போட்டு தேய்க்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தான். பன்னீர் இதெல்லாம் அவன் வந்து கரெக்டா அதெல்லாம் எடுத்து வைப்பான். நான் எதனால மறந்துட்டுனா கூட அவன் வந்து எடுத்து வைப்பான் கரெக்டா. அதுக்கப்புறம் சாமி போட்டோக்கு பூலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ண உட்காந்துருந்தோம். இந்த டைம் அபிஷேகம் பண்றதுக்கு என்னை விடவே இல்லை 2 பேரும். நானும் அஸ்வின் தான் எப்பவுமே அபிஷேகம் வந்து பண்ணுவோம், காலையில பண்ணுவோம். அஜி வந்து தூங்குவான். இந்த டைம் வந்து அவன் முடிச்சிட்டு இருந்தானா, ஈவினிங் போல பண்ணமா, அம்மா நானும் பண்ணுவேன் அப்படின்ட்டு அவனுமே வந்து உட்காந்து நான் வந்து வீடியோ எடுத்திருந்தேன். இருடா அம்மா பண்ணட்டும் அஸ்வின் சொன்னா நானும் தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு கோச்சிக்கிட்டு போறோம். அதனால சரி நீங்க 2 பேருமே பண்ணுங்க அப்படின்ட்டு நான் வந்து வீடியோ தான் எடுத்துட்டு இருந்தேன். இன்னைக்கு 6 விதமான அபிஷேகத்துக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தோம். பால், தயிர், அரிசி மாவு, அதுக்கப்புறம் வந்து விபூதி, குங்குமம், சந்தனம், பன்னீர் இதெல்லாம் வந்து அபிஷேகத்துக்கு வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தோம். 2 பேருமே மாத்தி மாத்தி அபிஷேகம் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு வந்து எனக்கு என்ன குறைன்னு வந்து பாத்தீங்கன்னா, அபிஷேகத்துக்கு வந்து பால் கொடுக்க முடியல, அதான் ஒரு குறையா இருந்தது. நானும் வந்து எவ்வளவு ட்ரை பண்ணேன், இந்த கோவில் இல்லைனாலும் அந்த கோவில போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வினை வந்து அனுப்பியிருந்தேன். கடைசியில வந்து கொடுக்க முடியாம ஆயிடுச்சு, அதான் ஒரு குறையா இருந்தது. இந்த வைகாசி விசாகம் வந்து விசாகம் எதுக்கு பேர் வந்ததுன்னு சொல்லிட்டு நல்லா ஒரு அழகா வந்து தேச மங்கையர்கரசியம்மா வந்து சொல்லியிருப்பாங்க. அதுலயே வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இந்த அற்புத நாள்ல தான் முருகப்பெருமான் வந்து ஆறுமுகமா அவதரித்தனால வந்து கொண்டாடப்படுறது. இந்த நாள்ல வந்து நம்ம முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து நம்ம எது கேட்டாலுமே கண்டிப்பா வந்து கொடுப்பாரு. சாதாரணமா கேட்டாலே முருகப்பெருமான் வந்து கொடுக்கக்கூடியவர் தான். அதுலயும் விரதம் இருந்து கேட்டா கண்டிப்பா வந்து அது கண்டிப்பா வந்து கொடுப்பாரு. அது வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஒரு சிலர் வந்து நினைக்கலாம் விரதம் இருந்து கேட்டாதான் கொடுப்பாரா, இல்லைன்னா நம்ம அப்படியே கேட்டா கொடுக்க மாட்டாரா அப்படின்னு வந்து நினைக்கலாம். இப்ப நம்ம ஒரு விஷயம் வந்து அப்பா அம்மா கிட்ட நம்ம கேட்கறோம்னா வச்சுக்கலாம், நம்ம நான் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. அதுவே நம்ம சாப்பிடாம அவங்க கிட்ட நம்ம பேசாம இருந்தா நம்மளுக்கு எப்படி நம்ம உடனே சரி புள்ள வந்து சோகமா சாப்பிடாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க இல்லையா, வாங்கி கொடுத்துருவாங்களே நமக்கு பிடிச்சது. அந்த மாதிரிதான் இது. நம்ம இந்த மாதிரி நம்ம விரதம் இருந்து கேட்டா கண்டிப்பா வந்து கொடுப்பாரு. அதனால விரதம் இருந்துதான் நம்ம கேட்கணும்னு அவசியம் கிடையாது. கடவுள் வந்து விரதம் இருந்துதான் நீங்க கேட்டாதான் நான் கொடுப்போம்னு சொல்ல கிடையாது. நம்மளோட விருப்பம் தான். நம்ம விரதம் இருந்து கேட்கறதும் நம்ம வந்து மனசை உருகி நம்ம மனதார கேட்டாலும் கொடுப்பாரு. நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்பதான் நம்ம வந்து விரதம் இருக்கிறது. இது எல்லாமே அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெட்டி வேறு, விபூதி இதெல்லாம் போட்டு தேய்க்க ஆரம்பிச்சிட்டான். அஸ்வின் வந்து தேய்ச்சானா நல்லா பலன்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் முருகப்பெருமானு இப்ப வந்து வேலு இருக்கிறதுக்கு ரொம்ப வந்து நல்லா பலன்னு இருக்காங்க. அவன் தான் வந்து அபிஷேகம் எல்லாம் பண்ணி நல்லா தேய்ச்சிட்டு அவனே வந்து குங்குமம், மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அலங்காரமும் அவனே தான் பண்ணியிருந்தான். நான் அதுக்குள்ள வந்து மணப்பலகை போட்டுட்டு கோலம் போட்டு அதெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பச்சை கலர் துணி வச்சிருந்தேன், அதை போட்டு விரிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் முருகப்பெருமானை அது மேல வந்து வைக்கலான்றதுக்காக வேலு அதுக்கப்புறம் சிலை இதெல்லாம்ட்டு இன்னைக்கு வந்து வெத்தலை தீபம் வந்து போடல, நேத்தே வந்து போட்டுட்டுன்றதால கோலம் மட்டும் இந்த மாதிரி ஓம் சரவண பவ கோலம் மட்டும் தான் போட்டிருந்தேன். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா இப்ப போச்சு இல்ல ஞாயிற்றுக்கிழமை, அந்த ஞாயிற்றுக்கிழமை முருகப்பெருமானை போய் திருச்செந்தூர் போய் பார்க்க போறோம்னு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே ஒரு சந்தோஷமா இருந்தோம். அவர் இன்னும் எங்களுக்கு கூப்பிடுறதுக்கான நேரமும் வரல, அவரை போய் நாங்க பாக்குறதுக்கான நேரமும் வரல. நம்மள அவர் போய் பார்க்கணும்னா தான் அவர் வந்து கூப்பிடுவாருன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அந்த சுச்சுவேஷன் அமையல போல இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை போறோம் அப்படின்ட்டு ஒரு சந்தோஷத்துல இருந்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க கூட்டம் மழை வர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. நாங்க வந்து டிக்கெட்டும் புக் பண்ணலையா, ரிசர்வேஷன் தான் போறோம்னு பிளான் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணியாச்சு. சரி பொறுமையா வந்து இப்ப ஸ்கூல் லீவுன்றதால கூட்டமா இருக்கு, ஸ்கூல் வந்து ஓபன் பண்ணட்டும் அதுக்கப்புறம் போலான்னு இவரு வந்து சொல்லிட்டாரு. இவருக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்றதால எனக்கு என்னவோ இந்த வாரம் போய் திருச்செந்தூர்ல போய் அவரை போய் பார்க்கலான்னு ஒரு சந்தோஷத்துல இருந்தேன். அப்புறம் பாத்தீங்கன்னா ஏமாற்றம் தான் அடைஞ்சது. அது ஒரு குறையாவே இருக்கு. இதுக்காகவே கூட்டம் வந்து திருச்செந்தூர்ல எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காகவே நம்ம திருச்செந்தூர் அப்படின்ற ஒரு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா கூட்டம் வந்து அப்படி எங்க ஒரு நாள் வந்து காலையில இவ்வளவு கூட்டம் இருக்கு, இவ்வளவு கூட்டம் கம்மியா இருக்கு, இப்ப வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்காகவே நான் வந்து பாத்துட்டே இருந்தோம். கடைசியில வந்து கூட்டம் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் நின்று பாக்குற மாதிரிதான் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரி தங்கச்சி குழந்தைலாம் இருக்கு, அதெல்லாம் கியூல எப்படி வச்சுட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து பாக்கல. சீக்கிரமா வந்து முருகப்பெருமானை வந்து எங்களை கூப்பிடணும். பூஜைக்கானது எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. கரண்ட் ஆஃப் ஆகி வந்து பாத்தீங்கன்னா 6 மணிக்கு மேல ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றிட்டு நைவேத்தியம் பாத்தீங்கன்னா ஒன்னொன்னா எடுத்துட்டு வந்து வச்சிருந்தேன். முருகப்பெருமான் வந்து பாத்தீங்கன்னா மல்லிப்பூலாம் வச்சதால பார்த்தா லைட்டா வந்து 3 நம்பர் தான் தெரியுறாரு. எப்படி தெரியுறாருன்னு தெரியல, எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு 3 விதமான பூ வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தேன். பன்னீர் ரோஸ், அதுக்கப்புறம் மல்லிப்பூ, செவ்வரளி பூ வந்து கொஞ்சமா எடுத்து வச்சிருந்தேன் அர்ச்சனை பண்றதுக்கும். போன வருஷம் பாத்தீங்கன்னா என்கிட்ட முருகப்பெருமான் சிலையும் இல்லை, வேலும் இல்லை. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா அவரோட சிலையும் அதுக்கப்புறம் வேலும் வச்சு பூஜை பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் தீப தூப ஆராதனை வந்து காமிச்சு
ஆரம்பிச்சிருந்தேன். நான் படைக்கும் போதெல்லாம் மழை வந்து விட்டுடுச்சு. மழை வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு போறதுக்கு டைம் ஆயிடுச்சு. கரண்ட் வரட்டும், கரண்ட் வந்தாதான் படைக்கணும் அப்படின்ற மாதிரி கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன். கரண்ட் வந்த பிறகு படைக்க ஆரம்பிச்சேன். இங்க வந்து படிச்சுட்டு நான் கோவிலுக்கு போறதுக்குள்ள பாத்தீங்கன்னா கோவில் வந்து மூடிட்டே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சாமி கோவில் மூடி இருந்த கோவில தான் வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்திருந்தேன். படைக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமானோட திருப்புகழ் ஏதாவது ஒண்ணு படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தீபாராதனை காமிக்கலான்னு இருந்தேன். இவர் கொஞ்சம் வெளியில போறேன்னு சொல்றதால பாத்தீங்கன்னா சரி சீக்கிரமா படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து போற்றிகள் சொல்லி நம்ம பூஜை பண்ணிக்கலான்றதுக்காக ஃபர்ஸ்ட் தீபாராதனை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து திருப்புகழ் ஒண்ணு படிச்சேன். அதுக்கு மேல வந்து படிக்க முடியல, சுத்தமா வாயில வராத மாதிரி இருந்தது. அதனால ஒரே ஒரு பேராகிராஃபாச்சும் இன்னைக்கு படிச்சே ஆகணுன்றதுக்காக ஒரு பேராகிராஃப் வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து முருகப்பெருமானோட 108 போற்றிகள் சொல்லி பூ அர்ச்சனை தான் வந்து பண்ணியிருந்தேன். பூஜை ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து முடியிற வரைக்குமே பாத்தீங்கன்னா பசங்க என் கூடவே இருந்து ஒண்ணு ஒண்ணா செஞ்சுக்கிட்டு என் கூடவே தான் இருந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து திருப்புகழ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம படிக்கலான்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் படிக்க படிக்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த தமிழ்ல வந்து புரியாத மாதிரி ஒரு சிரமமா இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால வந்து ஒரு பேராகிராஃப் மட்டும் படிச்சா போதுன்ட்டு படிச்சுட்டு அடுத்ததான் வந்து 108 போற்றிகள் தான் சொல்லியிருந்தேன். கூகுள்ல போய் சர்ச் பண்ணாலே கிடைக்கும். போற்றிகள், திருப்புகழ், வேல்மாறல் இது எல்லாமே இருக்கும். அதுல ஏதாவது ஒண்ணு படிச்சுக்கலான்னு அது போற்றிகள் தான் படிச்சு வந்து அர்ச்சனை பண்ணிட்டேன். 108 போற்றிகள் சொல்லி சிறப்பா வந்து பூஜை பண்ணி முடிச்சிட்டேன். எனக்கு வைகாசி விசாகம் வந்து இப்படிதான் ரொம்ப சிறப்பா வந்து போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்றத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நீங்க முருகப்பெருமானுக்கிட்ட நினைச்சு என்ன நினைச்சு வேண்டிக்கிறீங்களோ அது எல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு நானுமே பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கோயிலுக்கு வந்து போயிருந்தேன். முருகப்பெருமான் கோயில் வந்து மூடி இருந்தது. பெருமாள் கோயிலுக்கு போலான்னு சொல்லிட்டு துளசிலாம் வந்து கட்டி எடுத்துட்டு போயிருந்தேன். பெருமாள் கோயில் வந்து மூடி இருந்தது. அதுக்கப்புறம் ஆஞ்சநேயருக்கு போய் துளசி மாலை போட்டுட்டு வீட்டுக்கு வந்து ஒரு 8:30 மணி போலதான் நான் சாப்பிட்டேன். எனக்கு இந்த வைகாசி விசாகம் இப்படிதான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம ஃபேமிலில ஸ்ரீநிதிக்கு பிறந்த நாள். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஸ்ரீநிதி. எப்போ ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்பதான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.